இந்த புகைப்படத்தை பாருங்கள். பாரிஸ் விண்வெளி ஆய்வகம் எடுத்த திருவாதிரை விண்மீனின் படம். மிருகசீரிஷம் உடுக்கூட்டத்தில் இது இடம்பெற்றுள்ளது. அருகில் ஒப்பீட்டளவில் சூரியன் எவ்வளவு சிறிதாக உள்ளது என்பது காட்டப்பட்டுள்ளது. திருவாதிரை நட்சத்திரம் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான பெயராக இருக்கும். பலர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராகவும் ஜோதிடம் சொல்லும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் மரண படுக்கையில் இருப்பதாக கடந்த சில நாள்களாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். வான்வெளியில் பல்லாயிரம் கோடி விண்மீன்கள் உள்ளன. நம் சூரியனும் ஒரு விண்மீன்தான். ஒவ்வொரு விண்மீனும் ஒரு சூரியன்தான். இவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கோள்கள், மண்டலங்கள் இருக்கக்கூடும். மனிதர்களுக்கு இருப்பதை போல விண்மீன்களுக்கும் குழந்தை பருவம், வளர்ச்சி, முதுமை ஆகியவை உண்டு. அளவில் மிகவும் பெரிதாக உள்ள விண்மீன்கள் அதன் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் ஊதி பெருத்து கடைசியில் வெடித்து சிதறும் நிகழ்ச்சி போக்கை சூப்பர்னோவா என்பார்கள். இப்படி ஊதி பெருக்கும்போது அந்த விண்மீனின் பிரகாசம் மங்கும். இப்போது நாம் திருவாதிரைக்கு வருவோம். திருவாதிரை என்பது விண்வெளியில் மிருகசீரிஷம் என்று தமிழில் அறியப்படும் உடுக்கூட்டத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு விண்மீன். உடு என்றால் விண்மீன் என்று பொருள். இது நம் சூரியனை போல பல்லாயிரம் மடங்கு பெரியது. சுருங்கி விரியும் தன்மை உள்ளது. இரவு வானில் மிகவும் பிரகாசமானது. எப்போது இருந்தாலும் சூப்பர்னோவா ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விண்மீன் இது. 1,00,000 ஆண்டில் இது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று கூறப்பட்டு வந்தது. இதன் உட்கருவில் தனிமங்கள் எரிவது அதிவேகமாக நடந்து வந்தது. இப்போது எதிர்பார்த்ததை விட விரைவாக சூப்பர்னோவா ஆகும் அறிகுறிகள் தெரிவதாக விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். விரைவாக திருவாதிரை தமது பிரகாசத்தை இழந்து வீங்கி பெருத்து வருவதே இதற்கு காரணம். இந்த ட்விட்டர் பதிவில் 2019 ஜனவரியில் இருந்ததை விட டிசம்பரில் எவ்வளவு தூரம் இது நம் பிரகாசத்தை இழந்திருக்கிறது என்பதை பாருங்கள். படங்களை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த படங்களை காட்டியவர் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் திருவாதிரை நட்சத்திரம் குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கும் விண்வெளி ஆய்வாளர் சர்பினா நான்ஸ். தமது வழக்கமான பிரகாசத்தில் அது 36% இழந்துள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் இப்போது திடீரென திருவாதிரைக்கு என்ன ஆனது? இது விரைவில் வெடித்து சிதறும் என்று செய்திகள் வருவதன் பின்னணி என்ன? விரைவில் என்றால் எவ்வளவு விரைவில்? அப்படி நடந்தால் பூமிக்கு என்ன ஆகும்? இந்த கேள்விகளோடு இந்திய மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானியும் தமிழில் அறிவியல் எழுத்தாளருமான தா. வெங்கடேஷ் இவ்வாறு கூறுகிறார். பூமியிலிருந்து பார்க்கும்போது மிக பிரகாசமாக தெரியும் விண்மீன்களை பட்டியலிடும்போது மிக பிரகாசமாக முதலிடத்தில் இருப்பது சீரியஸ் என்ற விண்மீன். அந்த பட்டியலில் 10வது இடத்திலிருந்து வந்தது திருவாதிரை. ஆனால் சுமார் ஓராண்டாகவே இதன் பிரகாசம் மங்கத் தொடங்கி இப்போது 24வது இடத்துக்கு சென்றுள்ளது இந்த விண்மீன். பூமியிலிருந்து திருவாதிரை எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பது பற்றி பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் இருந்ததுண்டு. எனினும் மிக சமீப காலத்தில் ஹபிபார்க்ஸ் விண்வெளி தொலைநோக்கி உதவியுடன் செய்யப்பட்ட கணக்கின்படி இங்கிருந்து 724 ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிறது திருவாதிரை என்கிறார் வெங்கடேஸ்வரன். ஒளியாண்டு என்பது விண்வெளியில் தூரத்தை கணக்கிடும் ஒரு நடைமுறை. வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒளி பயணம் செய்யும். இது மாறாதது. இந்த வேகத்தில் ஓராண்டு பயணம் செய்தால் ஒளி எவ்வளவு தூரம் செல்லுமோ அதுதான் ஒரு ஒளியாண்டு தூரம் எனப்படும். அதன்படி பார்த்தால் 724 ஆண்டுகள் ஒளியின் வேகத்தில் பயணம் செய்தால் சென்று சேரும் தூரத்தில் இருக்கிறது இந்த திருவாதிரை. இதன் பொருள், இந்த திருவாதிரையின் பிரகாசத்தில் நாம் காணும் மாற்றங்கள் உண்மையிலேயே நடந்து முடிந்து 724 ஆண்டுகள் ஆகின்றன. இதை நமது வரலாற்றில் வைத்து சொல்வதாக இருந்தால், முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் என்ன நடந்ததோ அதை தான் நாம் இப்போது பார்க்கிறோம். வட இந்தியாவில் அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி நிலை பெற்றபோது திருவாதிரையில் நடந்ததையே நாம் இப்போது பார்க்கிறோம் என்று அவர் மேலும் கூறினார். இந்த விண்மீன் எவ்வளவு பெரியது என்று கேட்டபோது, சுருங்கி விரியும் தன்மையுடைய திருவாதிரையின் ஆரம் சூரியனுடைய ஆரத்தைப் போல 550 முதல் 920 மடங்கு பெரியது. அளவு என்றால் சூரியனைப் போல அது 20 கோடி மடங்கு பெரியது. சூரியனைப் போல 15 மடங்கு அதிக நிறைவுடையது. சூரியனைப் போல 5000 மடங்கு அதிக ஆற்றலை வெளியிடக்கூடியது என்றார் வெங்கடேஸ்வரன். ஒரு விண்மீன் வீங்கி பெருக்கும்போது அது மொத்தமாக வெளியிடும் ஆற்றல் குறையாது. ஆனால் அதன் பிரகாசம் குறையும். ஒரு சுவற்றின் மீது டார்ச் லைட் அடிக்கும்போது பக்கத்திலிருந்து அடித்தால் ஒளி பிரகாசமாகவும் தூரத்திலிருந்து மங்கலாகவும் சுவற்றில் தெரியும். ஆனால் டார்ச்சிலிருந்து வெளியாகும் ஒளியின் அளவு மாறுவதில்லை தானே. இதனை ஒப்பிட்டு அதனை புரிந்து கொள்ளலாம். கடந்த ஓராண்டாக திருவாதிரை மங்கி வருகிறது என்றால் அது வீங்கி பெருத்து வருகிறது என்று பொருள். குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பெரிதாக இது வீங்கி பெருக்கும்போது அதன் புறப்பரப்பு உட்கருவின் ஈர்ப்பு விசைக்கு அடங்காமல் போய் உடைந்து சிதறும், வெடித்து சிதறும். இது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம்.
அது சில ஆண்டுகளிலும் நடக்கலாம். 500 ஆண்டுகளோ 1000 ஆண்டுகளோ ஆகலாம். இது போன்ற ஒரு வெடிப்பு இப்போது நடக்குமானால் அப்போது திருவாதிரை நட்சத்திரம் பல கோடி சூரியன்களின் ஆற்றலை வெளிப்படுத்தும். அந்த விண்மீன் நிலவின் அளவுக்கு வானத்தில் பெரிதாவதை பூமியிலிருந்து வெறும் கண்ணால் பார்க்கலாம் என்பது மட்டுமல்ல, அதனை பகலில் கூட பார்க்கலாம். சூப்பர்னோவா எனப்படும் இந்த வெடிப்பு நிகழ்வு 3 கட்டங்களில் நடக்கும். ஒருவேளை 50 ஒளியாண்டு தூரத்தில் நடக்குமானால் பூமியில் உயிர்கள் அழியும். புவியை அடையும் எக்ஸ்ரே கதிர்களின் கதிரியக்க அளவு ஹிரோஷிமா நாகசாகியில் நடந்த அணுகுண்டு தாக்குதலைப் போல இருக்கும். ஆனால் 720 ஒளியாண்டு தூரத்தில் நடப்பதால் புவிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்கிறார் வெங்கடேஸ்வரன். இதற்கு முன்பு இப்படி ஒரு சூப்பர்னோவா நிகழ்வை புவியிலிருந்து உணர முடிந்த நிகழ்வு 1987இல் நடந்தது. புவியின் தென்கோளத்தில் இருந்து பார்க்க முடிந்த இந்த நிகழ்வை சூப்பர்னோவா 1987A என்று அழைக்கிறோம். அதாவது 1987A என்று அழைக்கிறோம். இதுபோன்ற நிகழ்வுகளிலிருந்து புவிக்கு வருகிற நியூட்ரானுக்களை கொண்டு இந்த நிகழ்வை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் கடந்த முறை நடந்தபோது வெளியான நியூட்ரான்களை ஆராய போதுமான அளவு ஆய்வகங்கள் உலகில் இல்லை. இப்போது இந்த நிகழ்வு நடந்தால் இதனை கண்காணிக்க உலகில் அண்டார்டிகா, ஜப்பான் போன்ற இடங்களில் ஆய்வகங்கள் உள்ளன என்றார். தமிழகத்தில் அமைய உள்ள நியூட்ரினோ ஆய்வகமும் இதனை கண்காணிக்க முடியுமா என்று கேட்டபோது இது சாத்தியமில்லை. அங்கிருந்து வருகிற உயராற்றல் நியூட்ரினோக்களை தமிழகத்தில் அமைய உள்ள நியூட்ரினோ ஆய்வகத்தால் உணர முடியாது. தமிழகத்தில் அமைய உள்ள நியூட்ரினோ ஆய்வகம் உலகில் எங்கேயாவது அணுக்கசிவு நடந்தால் அதை கண்டறியக்கூடியது என்று தெரிவித்தார். இந்தியாவில் திருவாதிரையின் பண்பாட்டு முக்கியத்துவம் என்ன என்பதையும் பார்க்கலாம். திருவாதிரை விண்மீனை வட இந்தியாவில் ஆத்ரா என்று குறிப்பிடுகிறார்கள். ஆத்ரா என்றால் ஈரப்பதம் என்று பொருள். இந்த விண்மீன் வட இந்தியாவில் ஜூன் 4-5 தேதிகளில்தான் தெரியும். இது வட இந்தியாவில் மழை அதிகம் பெய்யும் காலம். எனவே இதனை மழைக்காலத்தின் தொடக்கத்துடன் இணைத்து பார்க்கிறார்கள். அதனால்தான் இதன் பொருள் ஆத்ரா என்று ஆனது. தமிழ்நாட்டில் தமிழ் மாதங்களில் ஒன்றான பங்குனியில் இந்த திருவாதிரை விண்மீன் நன்கு தெரியும். எனவே இது கோடைக்கால தொடக்கத்தை குறிப்பிடுவதாக பார்க்கப்பட்டது. இதையொட்டி தான் இந்த விண்மீன் தெரியும் நாள் ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்பட்டது. அதாவது தரிசனம் என்பது காட்சிதானே. இது சூரியன் உதிக்கும் புள்ளி கிழக்கு திசையில் தெற்கு நோக்கி நகர்வதை குறிக்கும். தட்சநாயன காலத்தின் தொடக்கமாகவே இது பார்க்கப்பட்டது என்று கூறிய வெங்கடேஸ்வரன், இந்த கணக்கீடுகள் எல்லாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டவை. இப்போது நிறைய மாற்றங்கள் வந்துள்ளன. பழைய கணிப்புகள் இப்போது மாறிவிட்டன. ஆனால் பழைய வானியல் அறிவியலை கணிப்புகளை மாறாத புனிதமாக மத வழக்கமாக மாற்றிக்கொண்டதால் இந்த பழைய அறிவியல் புதிய வளர்ச்சியை உள்வாங்க தவறிவிட்டது என்று குறிப்பிடுகிறார். திருவாதிரை நட்சத்திரம் வெடித்தால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஆகுமா என்று வெங்கடேஸ்வரனிடம் கேட்டால் அதற்கு சிரிக்கிறார். பலமாக சிரித்துவிட்டு அவர் சொன்னார், இப்போது ஒருவேளை திருவாதிரை வெடித்து சூப்பர்னோவா ஆகும் நிகழ்வை, அது நிலவின் அளவுக்கு விண்ணில் ஒளிர்வதை நாம் பார்க்க நேர்ந்தால் அந்த நிகழ்வு 724 ஆண்டுக்கு முன்பே நடந்துவிட்டது என்று பொருள். ஏனெனில் அந்த நிகழ்வின் ஒளி புவியை வந்தடைய இத்தனை காலம் ஆகும். குறிப்பிட்ட ஒருவர் பிறப்பதற்கு 724 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு இவரை எப்படி பாதிக்கும் என்று அவர் கேட்டார்.